வெக்டர் சிமிலாரிட்டி சர்ச் அப்படின்னா என்னென்னா நிறைய மெத்தட் இருக்குது. ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா யூக்ளிடியன் மெத்தட், கொசைன் சிமிலாரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டினுக்கு பக்கத்தில் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப தூரம், கரெக்டாக? இது வந்து ரொம்ப தூரம், இது வந்து பக்கம். ஸோ நான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து போடுறேன். இது 3 பக்கத்தில் இருக்கா, அப்போ இந்த 3 டேட்டா மட்டும் நான் எடுக்கிறேன் வெளில. அது எப்படி 3 டேட்டா மட்டும் தான் எடுப்பீங்களா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 5 டேட்டா 3 டேட்டா அந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஆர்டரில் இருக்கணும். ஓகேவா? 3 5 அந்த மாதிரி இருந்தால் பெட்டர். ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒன்று வந்து தப்பாக சொல்லுது, ஒன்று கரெக்டாக சொல்லுது அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு அதிகமாக இருக்கணும். இப்போ 3 இருக்குது அப்படின்னா 1 ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, 2 சேர்ந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்ல. ஸோ இட் இஸ் பெட்டர். ஸோ என்றைக்குமே ஆர்டரில் இருக்கணும். இப்போ நான் 3 மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணோம், டெக்ஸ்ட் இருக்குது, வெக்டார் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் வெக்டார் வந்து வரும். எத்தனை? 3 வந்து வரும். எதுக்கு? இந்த கொஸ்டினுக்கு. ஸோ நவ் வி ஹேவ் கொஸ்டின் ப்ளஸ் அது ரிலேட்டடான கண்டென்ட்.